அரசியல் புரிதல்லாம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. அப்புறம் நான் கேட்குறேன், மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா? அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா, அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு. அவர் ஆச்சரியக்குறியாக இருந்தாலும் தற்குறியாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த குறியாக இருந்தாலும் கவலை இல்லை. எங்களுடைய குறி தேர்தல் குறி. யாரை கண்டும் நாங்கள் அஞ்ச வேண்டியது கிடையாது. எங்களுக்கு போட்டியும் யாரும் கிடையாது. களத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நாங்கள் சமமாகத்தான் பார்க்கிறோம். அவர்கள் எல்லோருமே எதிரிகள் தான். எதிரிகள் என்றால் அரசியல் எதிரிகள் தவிர தனிப்பட்ட முறையில் யாரோடும் எங்களுக்கு எந்த விதமான பகைமையும் எதுவும் கிடையாது. ஆரம்பத்திலேயே பாஜகவினுடைய சிடி விஜய் என்று சொல்லிவிட்டேன். எனவே தமாக என்பது பாஜகவினுடைய சிடி. எனவே இன்றைக்கு அவர்கள் ஒரு காலத்தில் ஸ்லீப்பர் செல்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார்.